வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 720 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் நிலையில் விரைவில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து ஆந்திராவில் 7 மாவட்டங்களுக்கு மேல் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலில் 1 மீட்டருக்கு மேல் அலை எழும்பும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நெல்லின் ஈரப்பதம் 20% வரை உள்ளதாக புதுக்கோட்டையில் ஆய்வு செய்த பின் மத்திய குழு தெரிவித்துள்ளது. ஆய்வு குறித்த அறிக்கையை ஓரிரு வாரத்திற்குள் சமர்ப்பிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளை மாலை 4 மணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறவுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான 6 மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்ஜாமீன் கோரிய மனு, ஆதவ் அர்ஜுனா சர்ச்சை பதிவு தொடர்பான மனுக்கள் விசாரணைக்கு வர உள்ளன. திமுக கூட்டணியோடுதான் பயணம் என்று சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 125 தொகுதிகளை தேர்வு செய்து தேர்தல் பணி மேற்கொள்ளவும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கட்டுமானம் மேற்கொண்டால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வருகையை ஒட்டி கோவையில் 4 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அக்டோபர் 27 முதல் 30ஆம் தேதி வரை ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.30 விற்பனையாகிறது. சென்னையில் ஒரு முட்டை ₹5.90 விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் சேர்ந்து ஆசிட் வீசிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். பைக் ரேசிங் சீசனை முடித்து துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் நடிகர் அஜித்குமார் ஈடுபட்டுள்ளார். திருப்பூரில் உள்ள கொங்குநாடு தனியார் ரைஃபிள் கிளப்பில் நடிகர் அஜித்குமார் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டார். ஆஸ்திரேலியாவில் கடைசி தொடரை விளையாடிவிட்டதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். ஒன் லாஸ்ட் டைம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிட்னி என ரோஹித் சர்மா குறிப்பிட்டுள்ள நிலையில் அவர் ஓய்வு பெறப்போகிறாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மறைந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. மாதவன் நடிப்பில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு GDN என்று பெயரிடப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.